Deepajodi, Panchadeepam Puja Ennai, blend of 5 puja oils from the house of Sunland. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Sacred Needs, உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் and பூஜா ஆர்டிகல்ஸ்க்கான ஒரே இடம். Visit sacredneeds.com. நமக்கு நினைத்தவுடன் ஒரு வரத்தை தருவது அப்படிங்கிறது முருகப்பெருமான். இந்த சஷ்டி காலம், அதாவது ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் நமக்கு இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஆரம்பம். ஸோ இந்திரன் முருகப்பெருமான்கிட்ட வாக்கு கொடுக்குறார், நீ சூரபத்மனை வதம் பண்ணு, நான் என்னுடைய பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெய்வானையினுடைய திருமணமும் இந்த சஷ்டியோடு சேர்ந்தது. ஒரு சபரிமலைக்கு போகும்பொழுது எப்படி ஒரு கட்டுப்பாடோடு இருப்பீங்களோ, இது 6 நாட்களும் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக தேவை. அதனால் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு முடிஞ்சால் இருக்கலாம், இல்லையா இருக்கக்கூடாது. சிம்மகாசுரன், சூரபத்மன் 3 பேருமே பிரதர்ஸ் தான், அண்ணன் தம்பிகள். ஆனால் அவர் வதம் பண்ணி ஒருத்தரை சேவலாகவும் ஒருத்தரை வேலாகவும் ஒருத்தரை மயிலாகவும் அவரோடையே வச்சுக்கிறார். அவரை அவங்க 3 பேரையுமே சுவாமி வெளியில் அனுப்ப அதை ஆட்கொண்டார். அவர் தனக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. வி வில் ட்ரை அப்படி தான் சொன்னார். அதுவும் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்து சொல்லுவாங்க. என்னை கவனிச்சுக்கிட்ட அந்த நர்ஸ் எல்லாம் அம்மா உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இப்படி போச்சுன்னா வென்டிலேட்டரில் போட்டுருவாங்க அப்படின்ட்டுன்னு சொல்லும் பொழுது இந்த சஷ்டி கவசம் தான் என்னை காப்பாற்றுச்சு. கந்தனுடைய கருணையில் எப்போவுமே அவனுடைய திருவடியில் நம்ம இருந்துக்கிட்டே இருப்போம். ஸோ தெய்வத்தினுடைய பார்வையில் நமக்கு இருக்கிறதுக்கு சஷ்டி கவசம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் நினைக்கிறேன். சுவாமிகிட்ட அந்த பக்தியும் ஒரு விசுவாசமும் இருந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக முருகன் கொடுக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய சாட்சி இல்லைன்னு நினைக்கிறேன். வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் பாரதி ஸ்ரீதர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். முருகப்பெருமானுடைய திருவிழாக்களில் மிக முக்கியமான திருவிழாக இந்த கந்தசஷ்டி திருவிழா கொண்டாடப்படுது. இப்போ இந்த கந்தசஷ்டி திருவிழாவுடைய தாற்பயம், அதனுடைய அந்த சூட்சமும் எல்லாம் அதாவது கலியுக வரதன் கண்கண்ட தெய்வம் கண்டிப்பாக நம்மளுடைய கந்தன் தான். ஸோ முருகப்பெருமான் நமக்கு தமிழ் கடவுள். முருகனை பற்றி பேசணுன்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அந்த முருகர் உருவான கதையுமே அவர் சிவபெருமானினுடைய நெற்றி கண்ணிலிருந்து அந்த தீப்பொறியிலிருந்து வந்தவர் தான். ஸோ அவரே மொத்தம் அக்னி தான். சிவன் இன்றி அவர் இல்லை, அவர் இல்லாத சிவன் இல்லை. கந்தசஷ்டி அப்படின்னாலே திருச்செந்தூர் தான். ஸோ திருச்செந்தூரை பற்றி சொல்லணும்னா அதனுடைய புராணங்கள் நமக்கு ரொம்ப தொன்மையான ஆலயம், முருகன் ஆலயம்னா அது திருச்செந்தூர். இதற்கு இன்னொரு பெயர் ஜெயந்திபுரம். ஸோ திருச்செந்தூரை நம்ம அங்கே ஜெயந்தி நாதர் தானே நம்ம சூரனை சம்ஹாரம் பண்ணுறதும். ஸோ ஒரு ஜெயந்தி அப்படின்னாலே வெற்றி அப்படின்னு அர்த்தம். திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய இந்த கந்தசஷ்டி உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய திருவிழா அப்படின்னு சொல்லலாம். நிறைய முருகர் கோவிலில் கந்தசஷ்டி நடந்தாலும் கூட சூரசம்ஹாரம் அப்படின்னு நடந்தது நம்மளுடைய திருச்செந்தூர் அந்த கடற்கரை பகுதியில் தான். அண்ட் இந்த கலிகாலத்தில் நமக்கு நினைத்தவுடன் ஒரு வரத்தை தருவது அப்படிங்கிறது முருகப்பெருமான். இந்த சஷ்டி காலம், அதாவது ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் நமக்கு இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஆரம்பம். 6வது நாள் நமக்கு சூரசம்ஹாரம் நடக்கிறது. 7வது நாள் சாயங்காலம் தெய்வானையே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்திரன் முருகப்பெருமான்கிட்ட வாக்கு கொடுக்குறார், நீ சூரபத்மனை வதம் பண்ணு, நான் என்னுடைய பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெய்வானையினுடைய திருமணமும் இந்த சஷ்டியோடு சேர்ந்தது. இப்போ சஷ்டி விரதம் அதுதான் நம்ம எல்லாருமே இப்போ விரதம் எப்படி இருக்கிறது. அப்ப சஷ்டி விரதம் தீபாவளிக்கு அடுத்த நாள்ல இருந்து துவங்கலாமா? அதுக்குண்டான விஷயங்கள் என்ன? ஆமா, அதாவது அமாவாசை, ஐப்பசி அமாவாசைக்கு மறுநாள் நமக்கு சஷ்டி ஆரம்பம். ஸோ இந்த தடவை நமக்கு புதன்கிழமை என்று இந்த விரதம், சஷ்டி விரதம் ஆரம்பமாகுது. 20ஆம் தேதி தீபாவளி, 21 அமாவாசை, 22 நமக்கு சஷ்டி விரதம் ஆரம்பிக்குது. இந்த சஷ்டி விரதம் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மனிதனினுடைய கட்டுப்பாடு தான். நம்ம மக்கள் ஏன் இருக்கோம், தெய்வம் எப்படினாலும் சூரனை சம்ஹாரம் பண்ணுறது அப்படிங்கிறத விட நம்ம எப்படி ஸ்ரத்தையாக விரதம் இருக்கிறோமோ தெய்வத்திற்கு நம்ம பலத்தை கொடுக்குறோன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு மனிதனும் நம்ம பூலோகத்தில் வாழற எல்லாருமே யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கிறோமோ
நீங்கள் எவ்வளோ ஸ்ரத்தையாக விரதம் இருக்கீங்களோ கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு அது ஒரு பலம். அதனால் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு முடிஞ்சால் இருக்கலாம், இல்லையா இருக்கக்கூடாது. கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு வரலாம். ஸோ விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது மெயினாக நம்ம வந்து சில கட்டுப்பாடுகள் தான். உணவு கட்டுப்பாடுகள், உணர்வுகள் கட்டுப்பாடுகள், இதெல்லாம் கட்டுப்பாடுகள். ஆகாரம் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறச்சு முழுமையான அரிசி உணவோ அல்லது முழுமையான உணவு வகைகள் எதையுமே எடுக்கக்கூடாது. நீர் ஆகாரங்கள் தான் எடுத்துக்கணும். பால் சாப்பிட்லாம், கஞ்சி சாப்பிட்லாம், பழ வகைகள் சாப்பிட்லாம். இது 6 நாளும் உங்களால் இருக்க முடியும்னா நீங்கள் இருக்கலாம். இல்லை கடைசி நாள் அந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கு மாத்திரம் முடியாதவங்க ஒரு நாள் விரதம் இருக்கலாம். ஸோ ஒரு சஷ்டி விரதம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அன்றைய தினம் காலை அவங்க வந்து குளிச்சுட்டு சாமிகிட்ட போயிட்டு ஒரு சஷ்டி விரதம் இருக்கிறவங்க கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம் ரெண்டுமே வந்து அவங்க படிக்கலாம். இருவேளை படிக்கணும். காலையிலையும் படிக்கணும், சாயங்காலமும் படிக்கணும். இருவேளையும் அவங்க குளிக்கணும். மத்தியானம் வந்து தூங்கக்கூடாது. அண்ட் இரவு நேரத்தில் படுக்கையில் படுத்துக்கக்கூடாது. ஸோ கீழே கட்டாந்தரையில் தான் படுத்துக்கணும். ஒரு சபரிமலைக்கு போகும்பொழுது எப்படி ஒரு கட்டுப்பாடோடு இருப்பீங்களோ இது இந்த 6 நாட்களும் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக தேவை. இருவேளையும் கண்டிப்பாக சஷ்டி கவசம் படிக்கணும். முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை வதம் செய்யல ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆட்கொண்டதன் தாற்பயம் என்ன? முருகப்பெருமானுடைய அந்த மொத்த அவதாரம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? அதாவது சத்ரு சம்ஹாரம்னு சொல்கிறோம். சத்ருன்னா நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளை வதம் பண்ணுறது தான் சத்ரு சம்ஹாரம். இப்போ நீங்கள் திருச்செந்தூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டியில் வந்து ஜெயந்திநாதர் தான் போகிறார். போயிட்டு முதல்ல இந்த 3 பேரை அவர் வதம் பண்ணுறார். தாரகாசுரன், சிம்மகாசுரன், சூரபத்மன் 3 பேருமே பிரதர்ஸ் தான், அண்ணன் தம்பிகள். ஆனால் அவர் வந்து வதம் பண்ணி ஒருத்தரை சேவலாகவும் ஒருத்தரை வந்து வேலாகவும் ஒருத்தரை மயிலாகவும் அவரோடையே வச்சுக்கிறார். அவரை வந்து அவங்க 3 பேரையுமே சுவாமி வெளியில் அனுப்ப அதை ஆட்கொண்டார். அவர் வந்து தனக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. அண்ட் முருகனுடைய திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா அவரினுடைய அந்த சேவல் கொடியும் அவரினுடைய வேலும் மயிலும் துணைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய ஸ்ட்ரக்சரே வந்து அவங்க 2 பேரும் தான். ஸோ முருகனுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவங்க கூட இருக்கக்கூடிய அசுரருக்கும் அவரை வதம் பண்ணாலும் கூட தன்னோட அவர் பக்தினால் அவன் சூரபத்மனும் அவனுடைய தவறை உணர்ந்து சுவாமியோடய இருக்கணும் அப்படின்னு கேட்குறார். ஸோ நீங்கள் கெட்டவங்களாக இருந்தால் கூட சுவாமிகிட்ட அந்த பக்தியும் ஒரு விசுவாசமும் இருந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக முருகன் கொடுக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய சாட்சி இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ கந்த சஷ்டி அப்படிங்கிறப்ப கந்த சஷ்டி கவசம் அதுதான் வந்து எல்லா பாராயணம் பண்றதை நம்ம பார்ப்போம். உங்க கோயில்களில் தொடர்ந்து நம்ம வந்து லட்சக்கணக்கான மக்கள் பாராயணம் பண்ணுவாங்க. இப்போ அந்த கந்த சஷ்டி கவசத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம பாராயணம் பண்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, பலன்கள் என்ன? நான்லாம் ரொம்ப அனுபவபூர்வமாகவே நான் சொல்கிறேன். நான் கொரோனாவில் படுத்திருக்கும் போது, அதுவும் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்தது கொரோனா. அப்போது மெடிசின்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ டாக்டர் வந்து அப்போலோவில் என்கிட்ட சொல்கிறாரு, வி வில் ட்ரை அப்படி தான் சொன்னார். அதுவும் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்து சொல்லுவாங்க. என்னை கவனிச்சுக்கிட்ட அந்த நர்ஸ் எல்லாம் வந்து அம்மா உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இப்படி போச்சுன்னா வென்டிலேட்டரில் போட்டுருவாங்க அப்படின்ட்டுன்னு வந்து சொல்லும் பொழுது இந்த சஷ்டி கவசம் தான் என்னை காப்பாற்றுச்சு. அப்படி சொல்லுவேன் சஷ்டி கவசத்தை. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து டாக்டர் ட்ரை பண்ணுறாங்க மெடிசனை. அது பிளட்டு ஏற்றுக்கணும்னு சொன்னாங்க. பிளட்டில் ஏற்றுட்டா 7 நாள் அந்த மருந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு அது ஃபேட்டலாக கூட மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரத்தத்தில் அந்த மருந்து கலந்ததுக்கு சஷ்டி கவசம் எனக்கு ஒரு பெரிய கவச்சமாக இருந்தது. கவச்சம்னாலே என்ன, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கார்டு அப்படின்னு தானே சொல்கிறோம். இந்த சஷ்டி கவசம்ங்கிறது நமக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து நம்மளை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கான ஒரு பெரிய பாடி கார்டுன்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் டெய்லி காலையில் ஒரு தடவை, நைட்டு படுக்க போகும்போது ஒரு தடவை சஷ்டி கவசம் படித்தா நம்மளுடைய சத்ருக்கள் நமக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கு கலிகாலத்தில் நம்ம நல்லா வாழறோம் அப்படின்னாலே 4 பேருக்கு பிடிக்காது. அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு ஆகாது. ஸோ சஷ்டி கவசம் படிக்கும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. கந்தனுடைய கருணையில் எப்போவுமே அவனுடைய திருவடியில் நம்ம இருந்துக்கிட்டே இருப்போம். ஸோ தெய்வத்தினுடைய பார்வையில் நமக்கு இருக்கிறதுக்கு சஷ்டி கவசம் ஒரு பெரிய
வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன். திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது இருந்தாலும் சிக்கல்ல வேல் வாங்குறது அப்படிங்கிற நிகழ்வு, அவருக்கு அந்த வேர்த்து கொட்டுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த நிகழ்வு எப்படிமா இந்த காலத்திலயும் அதை வந்து தத்ரூபமா அவங்க வந்து அந்த துணியை வச்சு தொடச்சு ஆமா 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 இல்லை, அது நடந்துக்கிட்டு தானே இருக்கு இல்லையா? முருகப்பெருமான் இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேல் வாங்கி ஒவ்வொரு இடங்கள்லையும் அவர் சிவபெருமானை பூஜை பண்ண இடங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் திருச்செந்தூர்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த யாகசாலையில் வந்து 6 நாட்களும் யாகம் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். அவர் வந்து அங்கே சூரபத்மனை வதம் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து இங்கே யாகசாலைக்கு தானே வரார். இந்த மண்டபத்துக்கு வரும் பொழுது சகஸ்ர லிங்கம் ஒன்று அங்கே இருக்கும். ஸோ சுவாமிக்கு வந்து அந்த இடத்துல தன்னுடைய அந்த கோபம் தணியணும், அவர் அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்காருன்னு. ஸோ அந்த வியர்வை அப்படிங்கிறது வந்து அவர் என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆக்ரோஷமும், அவர் ஒரு அசுரனை வதம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த டயர்ட்னஸ்ஸு, இது எல்லாமே இன்றைக்கி அங்கே வந்து நமக்கு பாலபிஷேகம் பண்ணுவாங்க, சங்கபிஷேகம் பண்ணுவாங்க. திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா கலசம் 108 கலசமும் சங்கபிஷேகமும் அவருடைய கோபத்தை தணிக்கிறதுக்கு அன்றைக்கி மாலை நேரத்தில் அதுதான் நடக்கும். மற்ற நாள் தானே உங்களுக்கு. அதுக்கப்புறம் தேவயானை வந்து வராங்க, தபஸ் மண்டபத்துக்கு வராங்க. தபஸ் மண்டபத்தில் தேவயானை காத்திருக்காங்க. அன்றைக்கி வந்து வள்ளி இல்லை, தேவயானை மட்டும்தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் தேவயானையை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். மறுநாள் சாயந்தரம் தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஸோ அவர் கோவம்லாம் தணிஞ்சு அவர் மாப்பிள்ளை ரூபம் கொண்டு அதுக்கப்புறம் அவங்க தேவயானையை கல்யாணம் பண்ணிக்கிற இது. வள்ளிக்கு வந்து கல்யாணம் பண்ணுறது பங்குனி மாதத்தில் வரும். ஸோ தேவயானை கல்யாணம் தான் இந்த சஷ்டியினுடைய ஒரு சுபமாக முடியக்கூடியது. திருக்கல்யாணம் தான். ஆமாம் ஆமாம். ஏன்னா அது திருப்பரங்குன்றத்துலேயும் அது ரொம்ப விசேஷம் இல்லைங்களா? ஸோ நீங்கள் கந்த சஷ்டின்னு எடுத்துருந்தீங்கன்னா சிக்கல், அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், நிறைய, அதாவது சிவபெருமான்ட்டு அவர் அந்த வேல் வாங்கி நிறைய சின்ன சின்ன கோவில்கள் எல்லாமும் அவர் வந்து சிவ பூஜை பண்ணியிருக்கார். திருச்செந்தூர்லேயும் நான் சொன்னது மாதிரி இந்த சூர சம்ஹாரம் முடிஞ்சு அவர் சிவ பூஜை, அந்த சகஸ்ரலிங்கத்துக்கு தானே அங்கே பூஜை நடக்கிறது. ஸோ திருச்செந்தூருக்கான மகிமையே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சகஸ்ரலிங்கத்துக்கு அவர் செய்யக்கூடிய பூஜை ரொம்ப முக்கியமானது. அது முருகப்பெருமான் ஆலயமாக இருந்தாலும் அவர் பண்ணுற சிவ பூஜை தான் அங்கே மெயின். இந்த திருச்செந்தூரில் அவர் சூரபத்மனை வென்று அந்த பண்ணுற சிவ பூஜை ரொம்ப முக்கியம். கையில் புஷ்பத்தோடய நிற்பார் இல்லையா, அதனால தான் அப்படின்ட்டுன்னு ரொம்ப விசேஷம் அது அப்படின்ட்டு. எப்போவுமே முருகப்பெருமானை பற்றி பேசுகிறப்ப சூரசம்ஹாரத்தில் முருகரோடு சேர்ந்து படை அந்த போரிட்ட அவர்களை வந்து நம்ம மறக்கவே முடியாது. அதில் மிக முக்கியமானவங்க வீர மகேந்திரன், வீரபாகு, அவங்களுடைய வழிபாடு. அந்த முடிஞ்ச உடனே அபிஷேகத்துக்கெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க அவரை. அதுக்கு பிறகு ஒரு மக்கள் சேனை தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த வாரிசு இன்னும் இருக்கு அப்படின்றாங்க. ஆமாம், அதாவது முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை வதம் பண்ணுறதுக்கு திருச்செந்தூருக்கு வர்றதுக்கு முன்னையே வீரபாகு அவங்கெல்லாம் போயிட்டாங்க இல்லைங்களா, அந்த படைத்தலைவர்கள் எல்லாம். ஸோ அவங்கெல்லாம் எங்கே இருந்து எப்படி இந்த சேனைகளோடு சேர்ந்து இந்த போர் நடத்துறது அப்படிங்கிறத ஒரு இடத்துல உட்கார்ந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்திற்கு பேர் அழகாபுரி அப்படின்ற இடம். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த இலங்கை இருக்குது இல்லைங்களா, இலங்கையினுடைய அந்த கடல் பகுதியும் இந்த திருச்செந்தூர் நம்ம மணப்பாடுன்னு சொல்லக்கூடிய அந்த இடம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்கள் தான். அந்த இடத்துல தான் வந்து வீரபாகு தன்னுடைய சேனை படை மற்ற மகேந்திரன் இவங்களோட சேர்ந்து எல்லாரும் உட்கார்ந்து பேச இடம் அது. அப்போ அந்த போர் சூர சம்ஹாரம் நடந்ததே வந்து மணப்பாடில் தான். ஸோ அது மணப்பேடு அப்படின்னு இருந்து காலப்போக்கில் அது மணப்பாடாகி இன்றைக்கி இருக்கக்கூடிய திருச்செந்தூர் வந்து இயற்கை சீற்றங்கள் எல்லாம் பல பார்த்து அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து முருகன் சிலை வந்ததாகவும் அதற்கப்புறம் இந்த ஆலயம் அமைப்பும் அப்படின்னு தான் வந்து வரலாறில் வந்து சொல்கிறாங்க. வீரபாகுக்குன்னு ஒரு தனி இடம் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்யுது. எப்போவுமே மன்னன் வந்து வெற்றி பெற்றாலும் படை தளபதியும் அந்த கூட இருந்த போர் வீரர்களுக்கும் முக்கியம் இல்லையா. இன்றைக்கும் வந்து நமக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே ஜெயந்திநாதர் வந்து போகிறது நம்மளுடைய மூவர் சமாதி கிட்ட தான். அந்த பந்தலில் தான் போயிட்டு அவருக்கு வந்து தெய்வானையும் வள்ளியும் வந்து அதுக்கப்புறம் சுவாமி வந்து அந்த மூவர் சமாதி கிட்ட இருந்து தான் அவர் உள்ளே வராரு. சகஸ்ரலிங்கத்தை வந்து அவருக்கான அந்த
கோபம் தணியறதுக்கு, அவருடைய ஆக்ரோஷம் தணியறதுக்கு, அவரை சமாதானப்படுத்துறதுக்கு அங்கே தான் அவங்களுக்கு வந்து கலசாபிஷேகம் எல்லாமே நடக்கும். ஸோ இந்த சூரசம்ஹாரம் நடந்து நேராக அவர் மூவர் சமாதி தான் போகிறார். போயிட்டு தான் உள்ள வர்றார். முருகருடைய அங்கே இருக்கக்கூடிய மூர்த்திகள் இப்போ சத்ரு சம்ஹார மூர்த்திங்கிறாங்க, ஜெயந்திநாதர், உற்சவர், மூலவர் அப்படின்னு சொல்லிட்டு, செந்திலாண்டவர்னு சொல்லிட்டு உள்ளேயே முருகருடைய அவதாரங்கள் நிறைய இருக்குல்லம்மா, அதை பற்றி. அதாவது போர் பண்ணுறவருடைய பெயர் ஜெயந்திநாதர். ஜெயந்திநாதர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தேவயானியை கல்யாணம் பண்ணிக்கிறது குமரவிடங்கர். அவர் தான் வந்து தேவயானியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த ஜெயந்திநாதர் வரக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சத்ரு சம்ஹார மண்டபத்துக்கு தான் வரார். ஸோ அந்த சத்ரு சம்ஹார மூர்த்தி நம்ம திருச்செந்தூரில் பார்க்கலாம். அந்த பெரிய மூர்த்தியாக இருப்பார். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் அவரை வந்து அங்கே பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சத்ரு சம்ஹார ஹோமம்ங்கிறது தான் திருச்செந்தூரில் ரொம்ப விசேஷமான இடம். சத்ருக்களை வதம் பண்ணுறதுக்காக நம்ம செவ்வாய்க்கிழமையில் சத்ரு சம்ஹாரம் பண்ணுறது. சண்முகர் வந்து உள்ளே இருப்பார், நீங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய மூலவர் வந்து சண்முகர் இருப்பார். குமரவிடங்கர் வந்து தேவயானியை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஸோ ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், சண்முகர். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா கந்தசஷ்டியை பற்றி. பார்த்துட்டு இருக்க மக்களும் கந்தசஷ்டி விரதம் எல்லாம் இருந்து முருகப்பெருமானுடைய அருளை வந்து பெற நம்ம கேட்டுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி. Deepajodi Panchadeepam Puja Ennai, blend of 5 puja oils from the house of Sunland. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Sacred Needs, உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் அண்ட் பூஜா ஆர்டிகல்ஸ்க்கான ஒரே இடம். Visit sacredneeds.com.